ஒரு நடிகர் உடைய கட்சி பெரிய அளவில், அதாவது எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் வரும். பழைய காமராஜர் ஆட்சி போல எந்தவித லஞ்ச லாவண்யம் ஆதரவுகள் இதெல்லாம் இல்லாமல் தூய்மையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இந்த தேர்தல் முடிஞ்சு ஓராண்டிலேயே பெரிய பெரிய தலைவர்கள் சிறை செல்லக்கூடிய அமைப்பு. அவர்களை கட்சி காப்பாற்றாது, அதனால் கட்சியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இந்த தேர்தலே ஒரு குழப்பத்தில் தான் முடியும். இந்த தேர்தல் நேரத்தில் சில இடங்களில் பெரிய அளவுக்கு கலவரங்கள் உண்டாகும். 2 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகள் ரீஎலெக்ஷன் நடக்கும். இந்த தேர்தலே 1.5 வருடம் 2 வருடம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். ஆட்சி மாற்றம் உண்டு. 2 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி ஆட்சி மாற்றம் கட்டாயமா. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே முன்னாடி எபிசோட்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறாரு நமக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கும் அது ரொம்ப ஆர்வம் இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற அது இப்போ முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸை போய் மக்கள் போய் செக் பண்ணால் அவங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம பேசினது. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு சில டாபிக்ஸ், அதாவது இங்கே இருக்கிற அரசியல் மட்டும் இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸும் நான் பேசணும், கேட்கணும் டவுட்ஸ் அப்படின்றது வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலுமே நிறைய இடத்துல தட்டுப்பாடுகள் இருக்குது. பாதி பேருக்கு ஃபுட்டு கிடைக்கல, ஹோட்டல்ஸ் க்ளோஸ்டு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இல்லை அப்படின்றது சொல்லப்படுது. தோ இட் இஸ் பொலிட்டிக்கல், அஸ்ட்ராலஜி வைஸில் இது ஒரு வகையான ஒரு பஞ்சமாக பார்க்கப்படுது சார். அது உண்மையா? லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே இந்த வருஷம் மட்டும் அல்ல, இனி வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை நீடிக்கும். அதாவது இதே எல்பிஜி பிரச்சனை தான் நான் சொல்ல, வேறு வேறு பிரச்சனைகளாக மக்கள் அலக்கழிக்கப்படுவார்கள். காரணம், சனி பகவானுடைய வீடாகிய மகரத்திலையும் கும்பத்திலையும் ராகு சஞ்சரிக்கிற நேரத்தில் உலகத்துக்கு கெடுதல் பொதுவாக. இதுதான் கணக்கு. இது போல தான் பல யுத்தங்கள்லேயும் பல பெரிய தலைவர்கள் மறைந்த போதும் இதே நிலைமையில் இருந்திருக்கு ஏற்கனவே. அப்போது இது போல் பிரச்சனைகள் ஒரு 2.5 வருட காலம் பலவிதமான பிரச்சனைகளை, புதிய பிரச்சனைகள் வரும், தட்டுப்பாடு வரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. லாக்டவுன் போகிற நிலைமைக்கெல்லாம் நமக்கு லாக்டவுன் இந்த சென்ஸ் இந்த மாதிரி முன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மக்களுக்கு இருக்காது. ஆனால் சாப்பாடு, இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் விஷயம், ஏன்னா எல்பிஜி மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அப்புறம் டீசல் அந்த தட்டுப்பாடுலாம் இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த தட்டுப்பாடுகள் இருக்கும். ஓராண்டு கழித்த உடனே, அதாவது 2027 ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கண்டுபிடிக்கப்படும் இந்தியாவில். அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கிறது சோலார் வச்சுருக்கோம், பெட்ரோல், அந்த சமாச்சாரங்கள், எலக்ட்ரிசிட்டி, இவ்வளவு தான் எனர்ஜி. இதை தவிர ஒரு புதிய எனர்ஜி கண்டுபிடிக்கப்படும். அந்த எனர்ஜினால் நாம் பலவிதமான பயன்கள் அடையலாம். அதை கண்டுபிடிக்க போகிறதே இந்தியா தான். அதனால் இந்தியாவுக்கு உலக அரங்கில் மிக விசேஷமான ஒரு மரியாதை கிடைக்கும். ஓகே, நல்ல விதம் தான். ஆனால் தட்டுப்பாடுகள் நம்ம கஷ்டப்படாமல் இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். அதாவது 27 தான் இது நடக்கும். 27 கடைசி பாகத்தில் இது கண்டுபிடிக்கப்படும். சார், அது வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? அதாவது பொருளுடைய விலையெல்லாம் அதிகமாகும். அப்புறம் பதுக்கல் நிறையா நடக்கும். பதுக்குவாங்க வியாபாரிகள், பொருட்களை பதுக்கி
ஒரு செயற்கையான ஒரு டிமாண்டு அதை உண்டாக்குவார்கள். தட்டுப்பாடுலாக இப்போ விலைவாசி உண்மையிலேயே 10 காசு தான் அதிகமாச்சுன்னா 25 காசாக இவங்க சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள். இது மாதிரி விஷயங்கள் ஒரு ஆண்டு காலம் நடக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போது போன வாட்டி கூட நம்ம சொன்னோம், நம்ம இந்தியா தான் தலையிட்டு அந்த போரை சரி பண்ணோன்னு. அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டதுன்றது நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா எதிரிகள் 2 பேருமே நம் நாட்டை தான் அதாவது செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் நம் நாடுடைய பெருமை அதிகமாகும். பல நாடுகள் நமக்கு உதவி செய்ய முன்வரும். சார், இப்போ தமிழ்நாடு சார்ந்து இப்போ 2026 பேசிட்டு இருக்க தருணத்தில் இன்னும் 1 மாதத்துக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த தேர்தல். எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லா கட்சிகளுமே இப்போ வந்து ரொம்ப பேரணி அந்த மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சிக்கு ஜாஸ்தியான ஒரு சதவிகிதம் நீங்கள் கொடுப்பீங்க, இவங்க தான் வருவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதாவது இந்த தேர்தலே ஒரு குழப்பத்தில் தான் முடியும். காரணம் சொல்கிறேங்க, யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காது. இது வந்து முடிவான முடிவு. தனி பெரும்பான்மைனா ஒரே ஒரு கட்சி மட்டுமே மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை அடைய முடியாது. இது ஒரு கூட்டாட்சியில் தான் முடியும். கூட்டாட்சியிலையும் சில பேருக்கு பதவிகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஒரு கட்சி மட்டுமே எல்லா மந்திரிகளாகவும் இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, 2 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகள் ரீஎலெக்ஷன் நடக்கும். அதாவது மறு தேர்தலே நடத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் உண்டாகும். இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அதுபோல் ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி. ரெண்டாவது, இந்த தேர்தல் நேரத்தில் சில இடங்களில் பெரிய அளவுக்கு கலவரங்கள் உண்டாகும். இந்த தேர்தல்லையா? கட்டாயமாக கலவரங்கள் உண்டாகும். எந்த பர்டிகுலராக எந்த இடம்லாம் சொல்ல முடியும்? அதாவது அந்த சைடு, திருநெல்வேலி சைடு பக்கம் ஓகே, சில இடங்களில் அதாவது பூத் கேப்சரிங்கிற மாதிரி அதுபோல் சில விஷயங்கள் நடக்கும். அதில் சில மோதல்கள், பெரிய அளவுக்கு மோதல்கள் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு. ஆமாம். ஆனால் இந்த ஒரு நடிகர் முன்னுக்கு வருவார். அதாவது ஒரு நடிகருடைய கட்சி பெரிய அளவில், அதாவது எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் வருவாங்க. அதான் சார், இப்போ விஜய் கட்சியை தான் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? அதாவது பொதுவாக நம்ம பேசும்போது அரசியலில் ஆட்களை குறிப்பிடாமல் நம்ம சொல்கிறோம். ஒரு நடிகர் இளவயது நடிகர்னா 20-25ன்னு நான் சொல்ல, இருப்பதிலேயே அதாவது அதிக அனுபவம் இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவர். அவர் தான் இளம் தலைவர். நம்ம யாரை சொல்கிறீங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவர் நல்ல ஒரு பெரும்பான்மையை பெறுவார். மக்களிடம் அவருக்கு ஒரு ஆதரவு அதிகமாக இருக்கும். ஏகோபித்த ஆதரவு நிறைய. அதாவது வந்து இந்த கட்சியில் உள்ளவர்களே கடைசி நேரத்தில் அவருடைய கட்சிக்கு போய் சேரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு இப்போ. சார், இப்போ அவர் வின் பண்ணிடுவாருன்றீங்களா? அதாவது அவர் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அதாவது ஆதரவு, அவருடைய ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த ஒரு கட்டத்துக்கு இப்போ வந்து இந்த 2 பெரிய கட்சியுமே வந்து தள்ளப்படுவாங்கன்னு அவர் தான் உண்மையாகவே முடிவு செய்யக்கூடியவர். இந்த விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஒரு அமைப்பு அப்போ இருந்ததில்ல, அதே மாதிரியான ஒரு இதுதான் இப்பயும் விஜய் கிரியேட் பண்ணிவாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அதை விட பல மடங்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இவருக்கு இருக்கு. அவரே முடிவு பண்ணுவார். அவர் ஏதாவது அவர் முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்? அவர் இப்பொழுதைக்கு பலமான எதிர்க்கட்சியாக இருப்பார். அவரா சார்? பலமான எதிர்க்கட்சியாக இருப்பார். ஆனால் இந்த தேர்தலே 1.5 வருடம் 2 வருடம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். ஆட்சி மாற்றம் உண்டு. 2 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி ஆட்சி மாற்றம் கட்டாயமா. 2 வருடத்தில் இன்னொரு தேர்தலை நாம் சந்திப்போம். அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த விபரீதமான காரணம்
அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கட்டாயமாக இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம்தான். திருப்பியும் ஒரு ஆட்சி மாற்றம். கட்டாயமாக ஆட்சி மாற்றம், அதுதான் நிலையானது. ஓ, அதுக்கப்புறம் அதுலேருந்து 10 வருடம் 15 வருடத்துக்கு மாற்றமே கிடையாது. அதுதான் ஒரு நிரந்தரமானது. அவர் அந்த வரக்கூடியவர் ஒரு நடிகராக இருப்பார். அவருடைய ஆட்சி மிக மிக அற்புதமாக இருக்கும். அவரும் நடிகராக தான் வருவார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு புது வாழ்க்கை மாதிரியே இருக்கும். ஏன்னா எந்த விதமான அதாவது இந்த லஞ்சம் இதெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த தேர்தல் முடிஞ்சு ஓராண்டிலேயே பெரிய பெரிய தலைவர்கள் சிறை செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த ஆட்சி இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஒரு வருடத்தில், அதாவது 27வது வருஷம் பல தலைவர்கள் அவர்கள் செய்த குற்றத்திற்காக சிறை செல்லக்கூடிய நிலைமை இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றீங்க, யார் வந்தாலும் ஏற்கனவே பழைய இவர்களாக அமைச்சர்களாக இருப்பார்கள். அவங்க அதனாலேயே கட்சி பிரிவாகும். ஓ, அவர்களை கட்சி காப்பாற்றாது. அதனால் கட்சியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஃபைன் சார். உண்மையாகவே இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக தான் சார் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலே சொன்னால் பழைய காமராஜர் ஆட்சி போல் எந்தவித லஞ்ச லாவண்யம் ஆதரவுகள் இதெல்லாம் இல்லாமல் தூய்மையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 வருடம் கழித்து கிடைக்கும் சார். எந்த சந்தேகம் இல்லை. டேரக்ட் டு த பாயிண்ட். ஏடிஎம்கே பிஜேபி அவங்களோட கூட்டணி கட்சிகள் அவங்களும் ரொம்ப முனைப்பாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் வாய்ப்புகள் இருக்கு? அவர்களுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்புன்னா ஆட்சி அமைப்பாங்கள் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு கணிசமாக அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். ஓகே. ஆனால் எதிர்கட்சியாக அவங்க வருவாங்களா சார்? எதிர்கட்சி இருப்பாங்களா? அவங்க தான் எதிர்கட்சியாக இருப்பாங்களா? அவங்க தான் எதிர்கட்சியாக இருப்பாங்கன்றீங்க. அப்போ ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ ஆளும் கட்சியை தான் இப்போ ஆட்சி அமைக்குன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்பொழுது புதுசாக ஒரு நடிகர் அவர் கட்சி தொடங்கினான்னா அவர் தான் ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருப்பாருன்னு சொல்கிறீங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கு. இல்லைம்மா, இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு தன்னாட்சி, அதாவது ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பாங்க இப்போதைக்கு. ஆனால் அது வெகு நாள் நீடிக்காது. அது எப்படின்னா உங்களுக்கு வரி விதிக்கக்கூடிய வருஷம் இருக்கு இல்லையா, 2027 பிப்ரவரி மார்ச்சில் பெரிய கலவரம் உண்டாகி அந்த கட்சி கவிழ்க்கப்படும். அதாவது இன்னும் கரெக்டாக பட்ஜெட் நேரத்தில், அடுத்த பட்ஜெட் நேரத்தில்னு வச்சுக்கோங்க. அடுத்த பட்ஜெட்டு போது மெஜாரிட்டி இருந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்தா தான் பட்ஜெட்டை நிறைவேற்ற முடியும். இது வழக்கமான விஷயம். அந்த நேரத்தில் ஆதரவு கிடைக்காது. அப்போ ஆதரவு கிடைக்காத போது அந்த அரசாங்கம் தன்னுடைய பலத்தை இழக்கும். இதுதான் அரசாங்க சட்டம். ஃபைன் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு உட்காருவாங்களா அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு மாதிரி ஒரு சின்ன உதாரணம். இப்போ விஜயுடைய ஜாதகமோ இல்லை மற்ற தலைவர்களுடைய ஜாதகமோ இவர்கள் சொல்வதெல்லாம் சரியானது அல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அரசியல்வாதிகள் எப்போவுமே உண்மையே பேசுவாங்க. அவங்க ஜாதகம் அதை விட உண்மையாக இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இவர்கள் சொல்லக்கூடிய நேரம், அந்த நாள் எல்லாமே மாறுபட்டிருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய ஜாதகம்னா தனுசை லக்னமாக கொண்டு. அப்போ தனுசுக்கு நல்லா தானே சார் இருக்கு? தனுசு எப்படி நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய பேர் தனுசுக்கு இப்போ துலாமுக்கு தான் நல்லா இருக்கு. அதாவது தனுசுன்றது குருவுடைய வீடு. அவர் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். 7ஆம் வீடுன்றது பாதகஸ்தானம் தனுசுக்கு. பாதகஸ்தானம்னா இப்போ விரோதி வீட்டில் போய் நம்ம உட்கார்ந்தா என்ன ஆகும்? கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? அதுதான். அதனால விரோதி வீட்டில் இருக்க மாதிரி அர்த்தம். பாதகஸ்தானம்னா கெடுதல்னு அர்த்தம். அப்போது இந்த லக்னாதிபதியே 7ஆம் வீடு பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா, மிதுனத்தில் உட்காந்துருக்காரு.
அப்போது பாதகத்தை தான் செய்ய முடியுமே தவிர சாதகமான விஷயத்தை செய்ய முடியாது. யாருக்கு செய்ய முடியாதுன்றீங்க? தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் சாதகம் செய்யவே முடியாது. காரணம், அவருடைய வீட்டுக்கு 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீடு தான் தொழில். அந்த இடத்துல தசம கேந்திரம் நல்லா இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த 10ஆம் வீட்டையே பார்த்தாருன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழப்பம்தான், முழுசாக குழப்பம். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 2வது, கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீட்டில் கேதுன்னா துறவுன்னு அர்த்தம். துறவு நல்லதா? கிடையாது. உலகியல் வாழ்க்கைக்கு சரி வராதது துறவு. அப்போ தனுசுக்கு சரியான காலகட்டம் இல்லை. சார், இப்போ இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ கட்சியை விட்டு அவர் அதாவது எந்த பொறுப்புகளையும் இல்லாமல் விலகி இருக்கிறது கூட இது எப்படி சார் பார்க்கப்படுது? திருப்பியும் அண்ணாமலை வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது சார். அதுக்கு என்ன சார் இருக்கு? அதாவது இன்னும் ஓராண்டு காலத்தில் பிஜேபியுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும். அதுக்கு காரணம் அங்கே தலைமை பீடத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். பிஜேபியோட தலைமை பீடத்தில் அந்த மாற்றத்தால் மற்ற விஷயங்கள் சரியாகும். சார், உண்மையாகவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நிஜமாவே ரொம்ப பயமாக தான் சார் இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய ஆட்சி மாற்றம் இருக்கும்னு சொல்கிறீங்க. அது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது? ஏன்னா கலவரம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் அரசியல்வாதிகள் அவங்க எப்படி இருந்தாலும் பழச்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மக்கள் தானே சார், சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு டெய்லியுமே வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகுது? அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத அரசாங்கம் இருந்தாலே மக்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பொதுவாகவே இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இன்னி வரைக்கும் இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம் ஒன்று அரசியல்வாதிகளை நம்பியோ அல்லது ஆன்மீகவாதிகளை நம்பியோ தான் கஷ்டப்படுவாங்க. இதுதான் பொதுவான நியதி. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 ஆண்டு காலம் அவர்கள் துன்பப்பட்டு தான் ஆகணும். பலவிதமான விலைவாசி மாற்றங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இதெல்லாம் சகித்து கொண்டு தான் போகணும். இதையும் தவிர உலகியல் விஷயத்துலேயும் சரியான ஒரு தட்பவெட்பநிலை இல்லை. காரணம், பெரிய நாடுகள் சண்டை போட ஆரம்பித்து விட்டது. கரெக்டாக? நம்ம 3 யுத்தங்கள் சொன்னோம். அதில் ஒரு யுத்தம் தெரியும், ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேலும் சேரும். இன்னொரு யுத்தம் அதே வளைகுடா நாட்டுக்குள்ளேயே நடக்கும்னு சொன்னோம். அதுவும் தொடங்கிவிட்டது. அந்த சவுதி பிரச்சனை. ஆக இந்த தீவிரவாதிகளுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக. 2 வருட காலத்துக்கு. அதற்கு அப்புறம் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். சார், இப்போது பெண்களுக்குன்னு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல முடியுமா சார்? ஏன்னா பார்க்குற நிறைய மக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முறை தமிழ்நாட்டில் நிறைய பெண் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது நம்ம பார்க்குறோம். இப்போவே நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போதே நிறைய பெண்கள் முன்னெப்போதையும் விட. நான் அரசியல் ரீதியாக கேட்கல சார், சாமானிய மக்கள், அதாவது வேலைக்கு போகிற பெண்கள், குடும்ப பெண்கள், அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாழ்வாதாரம்? குடும்ப பெண்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அதிகமான பிரச்சனை வரும். அதிகமான கம்பெனிகள், நிறுவனங்கள் மக்களை வேலையை விட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் சில சிரமங்கள் உண்டாகும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வரைக்கும் தொழில் போகக்கூடியது நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கு இருக்கும் கட்டாயமாக. எந்த ஒரு பிரச்சனையும் பாதுகாப்பும் நல்ல பாதுகாப்பும் கிடைக்கும். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சில பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி. ராகு எப்போது நகருகிறாரோ அப்போது இது போல் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இந்த குரு மாற்றங்கள் வரும்பொழுது நமக்கு அப்போ இந்த மாற்றங்கள்லாம் தமிழ்நாடுமாகட்டும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பெருசாக நமக்கு வராதா சார்? அதாவது தன்னுடைய இடத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு நகர்கிறார். அப்போது 8ஆம் இடத்தில் இருப்பதுன்றது அவ்வளவு
சரியான மாற்றம் அல்ல. விசேஷம் இல்லைன்றீங்க. ஆமாம், 8ஆம் இடம்ன்றது மறைவிடம்னு சொல்கிறது. நம்ம அந்த மறைவிடத்தில் குரு உச்சமானாலும் அந்த மறைவிடத்தில் இருப்பது அவ்வளவு சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஃபைன் சார். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லையே அப்படின்ற அந்த ஒரு நோட்டோட தான் சார் நான் இந்த இதை ஷோ க்ளோஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.